हरि ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமஹ. இன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலை மீது தீப தரிசனம் இன்று ஏற்றப்படும். உண்மையாலுமே அண்ணாமலையாருடைய தீப தரிசனம் என்பது அதோட தத்துவம் என்னென்னா, எந்த ஆன்ம ஜோதியினால் நமக்குள்ளே எந்த ஆன்ம ஜோதி இருக்கிறதோ அந்த ஆன்ம ஜோதியிலிருந்து இந்த மனம், உடல், புத்தி, இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்ம ஜோதியிலேருந்தே கிளம்புகிறது. அப்போ யாருடைய மனது இன்ட்ரோவேட் ஆகி அகமுகப்பட்டு இந்த ஆன்மாவிலேயே இருக்கிறதோ, இருந்து அந்த ஜோதியை யார் உணர்கிறார்களோ அவர்களே அண்ணாமலையினுடைய உண்மையான தீப தரிசனத்தை கண்டவராகிறார்கள். அதுதான் சொல்கிறார்கள், இத்தனுவே நானாம் எனும் மதியை நீத்து அப்புத்தி இதயத்தே பொருந்தி அகநோக்கால் அத்விதமாம் மெய் அகச்சுடர் காண்கை பூ மத்தி எனும் அண்ணாமலை சுடர்கான் மெய்யே. அதாவது ரமண பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனுவே, அதாவது இந்த உடம்பே நான் எனும் அந்த புத்தியை நீக்கி, அந்த புத்தி நமது இதயத்தில் உள்ளிருக்கக்கூடிய ஆன்மாவாகவே உயிராகவே யார் இருக்காரோ, எந்த ஜோதி விளங்குகிறதோ அதை அகநோக்கால், அகநோக்குன்னா உள்முகமாக பார்த்து அந்த இதயஸ்தானத்திலேயே நமது புத்தி எப்பொழுதும் அதிலேயே தோய்ந்து இருக்கக்கூடிய நிலை உருவானால் எப்பொழுதுமே நாம் அந்த அண்ணாமலையினுடைய தீப தரிசனத்தை எப்பொழுதும் கண்டுகொண்டே இருக்கலாம். ஏனென்றால் இந்த அகத்திலிருந்தே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், நாம் வெளியில் காணக்கூடிய அந்த அண்ணாமலையார் கூட நம்மிலிருந்தே தான் வெளிவருகிறது. ஏன் நாம் இல்லாவிட்டால் அந்த அண்ணாமலையினுடைய ஜோதியை பார்ப்பதற்கு முடியாது. அதனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை அகநோக்கால், வெளிப்புறம் இல்லாமல் அகநோக்கால் உணரும் பொழுது உண்மையான அருணாச்சலேஸ்வரருடைய ஜோதியை நாம் கண்டவராகிறோம். இதை விளக்குவதற்கு தான் வெளியே ஒரு சிம்பாலிக்காக ஒரு அண்ணாமலையார் மீது ஒரு தீபத்தை ஏற்றி அதை தரிசனம் பண்ணுறோம். அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, வெளி உலகத்தை எல்லாம் விட்டு மனம் உள்ளடங்கி ஆன்மாவிலேயே இருக்கும் பொழுது அந்த ஜோதியானது நமக்குள்ளேயே வெளிப்படும், நம்மிலிருந்தே வெளிப்படும். அதுவே தீப தரிசனமாகும். ஹரி ஓம்.